நான் இந்த எப்படி பார்க்குறேன்னா, ஒரு நியாயப்பறவை நீங்கள் சட்டப்பறவைகளை கூட பார்க்காம, சட்டங்களை கலந்து ஒரு நியாயப்பறவை பார்த்தீங்கன்னா, நல்லா தெரியுது அவருக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளைகள் இருக்குன்னு தெரியுது. நீ பார்த்தீங்கன்னா, உன்னுடைய வாழ்க்கையிலயும் ஒரு அவங்களுக்கும் பசங்க இருக்காங்க. ஒரு ஃபாஸ்ட் லைஃப் ஒரு கடந்த கால வாழ்க்கை இருக்கு. அப்படி இருக்கும்போது, ஒருத்தர்கிட்ட போய் நீங்க படுக்கையை பகிர்ந்துக்கிறீங்க. வெட்கமா இல்ல உங்களுக்கு? வெட்கமா இல்ல? ஒருத்தர் எப்படி இருந்தாலும் அவன் இன்னொரு பெண்ணோட கணவன் சார் அவன் கல்யாணம் டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் சொல்லலாம். அவனுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுங்க, அதுக்கு சட்டப்பூர்வமாக கிடையாதுங்க, அவரே விட்டுட்டு வந்து நான் ஏன் அதை பற்றி கவலைப்படலான்னு இந்த பெண் சொல்லலாம். ஆனால் அவன் யோசிக்கணும், டைவர்ஸ் ஆனால் கூட 2 பிள்ளைகள் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கணும். ஆனால் இந்த பெண்ணுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரே வந்துட்டாரு, எனக்கு என்ன அதை பற்றி நான் ஏன் கேட்கணும்னு சொல்லலாம். எப்போ சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா சொல்லலாம். டைவர்ஸ் ஆகலன்னு தெரியும், 2 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு கடந்த காலம் இருக்குது, அது அவன் கவலைப்படலாம், அது நம்ம பிரச்சனை இல்லை. ஆனால் அவனோட சேர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா படுக்கையை பகிர்ந்துன்னு சொன்ன வெக்கமா இல்லை? அதுக்கப்புறம் பிள்ளைய கொடுத்துட்டான், என்னை ஏமாத்திட்டான், அது பண்ணிட்டான், 3 முறை கருக்கலைப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அதுதான் நான் சொல்கிறேன். இது நியாயம் இல்லைன்றேன். அசிங்கமா இல்லையா? இதெல்லாம் இப்போ ரொம்ப நார்மலைஸ் பண்ணுற மாதிரி சில நடவடிக்கை என்னால் ஜீர்ணிக்கவே சகிச்சிக்கவே முடியல. எங்கடா போய் இதெல்லாம் முடிய போகுது நான் பார்க்குறேன். இது எப்படி நார்மலைஸ் ஆகுதுன்னே எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. இந்த கல்ச்சர் எங்கே போய் முடியும்?